நேற்று வந்து வாக்காளர்களுக்கு எதிராக தமிழக வாக்காளர் சொல்லி வந்து அந்த பிரச்சனை வந்து திமுக தமிழ்நாடு முழுக்க போராட்டம் பண்ணாங்க. திமுக நிலைப்பாடு என்ன பண்ணீங்க நினைக்கிறீங்க? திமுக வந்து தமிழ்நாட்டில் திமுக மீது மக்கள் மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள். இதுதான் நான் களத்தில் பார்த்துருக்கிறேன். இந்த 100 நாள் நடைப்பயணத்தில் சாதாரண கோபம் கிடையாது. இப்போ ஒரு அலையா வீசிட்டு இருக்குது. இந்த அலை வந்து இன்னொரு 3 மாதத்தில் பேரலையா சுனாமியா வந்து திமுக ஆட்சியை நிச்சயமாக அகற்றும். அந்த அளவுக்கு கோபத்தில் ஆத்திரத்தில் இருக்கின்றார்கள். ஏன்னா மக்களுக்கு எதுவுமே நடக்கல, வெறும் அறிவிப்புகள் தான் வந்திருக்கு. தேர்தலுக்கு முன்பு வெறும் அறிவிப்புகள் தான் வந்தது, தேர்தலுக்கு பிறகும் வெறும் அறிவிப்புகள் தான் வந்திருக்கிறது. விளம்பர அரசு இது வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கவர்மெண்ட். டிஎம்கே இஸ் ஜஸ்ட் an advertisement கவர்மெண்ட். வெறும் அட்வர்டைஸ்மெண்ட், விளம்பரம், அவ்வளவுதான். அறிவிப்புகள் இன்னொரு 4 மாதம் தான் இருக்கு, இன்னும் 3 மாதம் தான் இருக்கு. இந்த 3 மாதத்துல இவங்க ஆட்சி போகுது. இப்போ வந்து இவ்வளவு திட்டங்கள் இன்னைக்கு அறிவிக்கிறதுல என்ன அர்த்தம்? இந்த திட்டம் 3 ஆண்டுகளுக்கு முன்பு நீ அறிவிச்சிருக்கணும். இப்ப கடைசி 3 மாதத்துல அறிவிச்சு அந்த திட்டம் எங்க போகுது, என்ன நடைமுறையில் வரப்போகுது, அதுக்கு என்ன நிதி இருக்கு? இப்படி தினம் ஒரு ஏமாற்று திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க ஒரு பக்கம்.